ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா வந்து பட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து 1 வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. கேப்சிகமும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியில் வந்து வச்சு ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ண சப்பாத்தி வந்து ட்ராவல் பண்ணக்கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ண பிறகு பிஞ்செல்லாம் வந்து சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. கிச்சனில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாக இந்தமாரி சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜு வந்து சாப்பிட்றவங்க இதுமாதிரி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்க வந்து சிக்கன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் வந்து காலேஜ்க்கு ஸ்கூலுக்கு வந்து இந்தமாதிரி லஞ்ச் பாக்ஸில் வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் வந்து சமைக்கக்குள்ளே வந்து சீரியல் வந்து ஓடிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோவிட்க்கு அப்புறம் வந்து சீரியல் பார்க்குறது வந்து விட்டுட்டேன். சீரியல் பார்த்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ்ஃபுல்லான ஏதாவது வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் மாதிரி வந்து எப்போயுமே நம்ம கிச்சன்லேயே வந்து வேலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். மஷ்ரூமில் வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர், சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கூட மஷ்ரூமை இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.